வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த விலாகில் நம்மளோட ரீசெண்டாக போன திருப்பதி ட்ரிப்பில் எப்படியெல்லாம் புக்கிங்ஸ் பண்ணோம், ட்ரெயின் டைமிங்ஸ் எல்லாம் என்ன, மதுரையிலேருந்து எப்படியெல்லாம் போகலாம், அண்ட் தர்ஷனுக்கு எப்படி டிக்கெட்டு, லட்டூஸ் பற்றி, அப்புறம் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் எப்படி பண்ணணும், அண்ட் என்னென்ன பிளேசஸ்லாம் திருப்பதியில் பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஷேர் பண்ணுறேன். மோஸ்ட்லி நாங்கள் வீக்கெண்ட்ஸ் கனெக்ட் பண்ணி தான் போவோம். அதனால நாங்கள் தேர்ஸ்டே அன்றைக்கி ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். தேர்ஸ்டே 7 o'clock மதுரையிலேருந்து ட்ரெயின் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ராமேஸ்வரத்துலேருந்து கிளம்பி திருப்பதியில் போய் நெக்ஸ்ட் டே மார்னிங் 10:15 ரீச் ஆகும். அந்த ட்ரெயின் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். நைட்டு 7 மணிக்கு ட்ரெயின். டின்னர் டைமுக்கு கொஞ்சம் ஏர்லியராக வரனால டின்னர் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இட்லி அண்ட் தக்காளி சட்னி எடுத்துக்கிறோம். டின்னர் சாப்பாடு இந்த மாதிரி தூக்குவாளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு பெரிய ரீசன் இருக்குது. அதை பின்னாடி வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் கண்டெய்னர்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் நாங்கள் யூஸ்வலாக எடுத்துகிட்டு போவோம். ஃபுட் பொறுத்த வரைக்கும் ஆந்திராவில் கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்கும். நார்மலாக ஒரு ஃப்ரைட் ரைஸ் கேட்டால் கூட சில்லி பவுடர் ரைஸ் மாதிரி கொடுப்பாங்க. அண்ட் நிறைய தாபா ஸ்டைல் ஹோட்டல்ஸுமே அங்கே நிறைய பார்க்க முடியும். அண்ட் நம்ம திருப்பதியில் அன்னதானமும் எந்நேரமும் போட்டுகிட்டே இருப்பாங்க. தேவஸ்தானமில் தங்கியிருந்தோம் அப்படின்னா அங்கேயுமே ஃபுட்டு ஃப்ரீயாக கொடுத்துட்டே இருப்பாங்க. லஞ்ச் 12 o'clockலேருந்து மிட் நைட்டு ஒரு பேசிக்கான ஃபுட் கொடுத்துட்டே இருப்பாங்க. லைக் சாம்பார் சாதம், தயிர் சாதம் அந்த மாதிரி கொடுப்பாங்க. வெரைட்டி ஆஃப் ஃபுட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அண்ட் அது நம்ம தேவஸ்தானம் ரூம்ஸ் புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த பில்டிங்லேயே மேலே சாப்பாடு போடுவாங்க. அங்கேயும் நாங்கள் ஒரு வேளை சாப்பிட்ருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 6:30 போலலாம் கிளம்பி ஜங்ஷனுக்கு ரீச் ஆகிட்டு நைட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிட்டோம். நம்ம இட்லி எடுத்துகிட்டு போயிருந்தாலும் அதுவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சா, அப்படியே அதையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அண்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 10:20 போலலாம் திருப்பதி ரீச் ஆகிடும். சாமி தர்ஷனுக்கு டிக்கெட் போட்ட உடனே ட்ரெயின் டிக்கெட்ஸ் ஸ்லாட் ஓப்பன் ஆனோடனே புக் பண்ணால் மட்டும்தான் டிக்கெட்ஸ் கன்ஃபார்ம் ஆகுது. இல்லைன்னா எங்களுக்கே RAC தான் கிடச்சிருந்துச்சு. அதனால குழந்தைங்கள்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக போகணும் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் ப்ரேயராக புக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேவஸ்தானம் ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும். ஒரு டபுள் பெட்டு போட்டிருப்பாங்க, ஒரு பாத்ரூம், ஒரு டாய்லெட்டு, அப்புறம் ஒரு குட்டி ரூம். இவ்வளோ தான் ஸ்பேஸு. ரொம்பவே சுமாராக தான் இருக்கும். ஏசி ரூம் தான் அப்படின்னு புக் பண்ணியிருந்தோம். ஆனால் ஏசி கண்ட்ரோல் ஃபுல்லாக ஓவர் கண்ட்ரோலில் சுத்தமாக காற்றே வராது. சில்னஸே வராது. நார்மலாக தான் இருந்துச்சு. அப்புறம் ஃபுட் இது தான் இங்கே மேலேயே நாங்கள் தங்கியிருந்த கெஸ்ட் ஹவுஸ் பேர் ஸ்ரீனிவாசா. அதில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபுட் இந்த மாதிரி 24 hours அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. அன்றைக்கி ஆஃப்டர்நூன் சாம்பார் சாதம் ப்ளஸ் தயிர் சாதம் கொடுத்துருந்தாங்க. தேவஸ்தான ரூம்ஸ் புக் பண்ணுறோம் அப்படின்னா டிடி தேவஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும் ப்ளே ஸ்டோரில். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் 3 monthsக்கு முன்னாடி நம்ம ரூம்ஸு தர்ஷன் எல்லாமே புக் பண்ணிக்கலாம். கீழ் திருப்பதியில் ப்ரைவேட் ரூம்ஸ் கிடைக்கும். ஆனால் மேலே திருமலா போயிட்டோம் அப்படின்னா மலை மேலே கோவில் பக்கத்தில் ப்ரைவேட் ரூம்ஸ் எதுவுமே கிடையாது. தேவஸ்தானம் ரூம்ஸ் மட்டும்தான் புக் பண்ண முடியும். உங்களோட தர்ஷன் டைம் 10 o'clock. சரி, நம்ம சாமி பார்த்துட்டு வரதுக்கு மிட் நைட் ஆயிரும். அதனால் மேலேயே ரூம்ஸ் தேவஸ்தானம் ரூம்ஸ் புக் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் புக் பண்ண ஆரம்பித்தோம். எங்களுக்கு மேலே ரூம்ஸ் கிடைக்கல. அதனால் அப்படியே கீழே புக் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. கீழே வேணும்னா நல்ல ரூம்ஸ் ப்ரைவேட்லேயும் இருக்குது. அதை கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நான் முடிச்சிட்டீங்களா? எல்லாத்தையும் செக் பண்ணி விடுவாங்களாம். கேக்லாம் எடுத்துகிட்டு வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்படியா? ஸ்வீட்லாம் விடக்கூடாதான். இது சிப்ஸ்னால விட்டுட்டாங்க. மற்றது கேக் எக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறனால எடுத்துகிட்டு வரக்கூடாதான். ஓ, ஆனால் எக்கு யூஸ் பண்ணி லட்டு விற்றாங்களே, சிக்கன் மட்டன் யூஸ் பண்ணி. இப்போது திருப்பதி டு திருமலானா மலை மேலே இருக்கிறது. திருப்பதி நம்ம கீழே ஜங்ஷனில் இருந்தாலும் அதுதான். இப்போ திருப்பதி டு திருமலா மேலே போகணும் அப்படின்னா நம்ம ப்ரைவேட் கார்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் கூட போய்க்கலாம். அப்படி இல்லைன்னா நான் கேப் ஃபெசிலிட்டிஸ் தான் அவைலபிளாக இருக்குது. பெர் கேபு நம்மளோட பர்சன் கவுண்ட் பொறுத்து சார்ஜ் பண்ணுவாங்க. 1000 to 2000 சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம ஒரு கார் புக் பண்ணிக்கலாம். முன்னாடிலாம் ஷேரிங் பேசிஸில் ஜீப்பெல்லாம் அவைலபிளாக இருக்கும். பட் ஆனால் இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. நிறையா கார்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் புக் பண்ணி மேலே போய்க்கலாம். நாங்கள் ஒரு ஈவினிங் போல் திருமலை ரீச் ஆனோம். கீழேருந்து மேலே வர்றதுக்கு ஹார்ட்லி ஒரு 1 hour கிட்ட ஆகும். மேலே ரீச் ஆனோடனே அப்படியே அந்த ஏரியா ஃபுல்லுமே அவ்வளோ ஒரு டிவைன் வைப்பாக இருந்துச்சு, மியூசிக்கெல்லாம் போட்டு. அண்ட் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நாங்கள் மொட்டை போடுறதுக்கு தான் போனோம். ஸ்ரீஹன் சேனா மொட்டை மாட்டேன். இங்கே பாருங்க ஸ்ரீஹன், ஏன் இல்லை? என் பையனுக்கு தலையை தொட்டால் சுத்தமாக பிடிக்காது. எப்படியோ அவரை கஷ்டப்பட்டு மொட்டை போட வச்சாச்சு. அண்ட் மொட்டை போட்டதுக்கப்புறமா அந்த ராமம் போட்டு இந்த சந்தனம் அப்புறத்தில் ஒரு ஸ்கேமு. 2 பேருக்கு சந்தனம் பூசி விட்டு 4 பேருக்கு இந்த ராமம் போட்டு விடுறதுக்கு இந்த பையன் 200 சார்ஜ் பண்ணுறான். சரியான ஸ்கேமு. என்னடா ஒரு 20 கூட அதுக்கு செல்லாது, இதுக்கே இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லி நம்ம பார்கெயின் பண்ணி ஒரு 100 கொடுத்துட்டு அந்த பையன் அனுப்பி விட்டாச்சு.
நெக்ஸ்ட் வந்து சாமி பார்க்கறதுக்கு க்யூவில் போய் நிற்கணும். நம்மளோட தர்ஷன் டைம் என்னமோ 10:00 தான். ஆனால் நம்ம கொஞ்சம் ஏர்லியராக போனோம் அப்படின்னா சீக்கிரமாக பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து லைட்டாக டிஃபன் சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இந்த ஸ்ரீவாரி ஃபாஸ்ட் ஃபுட் கடை இருந்துச்சு. ஃபுட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து நான், சப்பாத்தி, ரோட்டிஸ் அதெல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு சாமி பார்க்குற தர்ஷனுக்கு லைனில் போய் நின்றாச்சு. அப்படி இப்படி நாங்கள் வரதுக்கே ஒரு 7:00 கிட்ட ஆகிடுச்சு. 10:00 தர்ஷன் டைம்னா ஒரு 2 to 3 hours வந்து நீங்கள் முன்னாடி கூட வந்துக்கலாம். ஆனால் அந்த டைமை தாண்டி வந்தோன்னா உள்ளே விட மாட்டாங்க கண்டிப்பாக. அதனால கொஞ்சம் முன்னாடி ப்ரேயராக வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக லைனில் போய் சாமி பார்த்துட்டு வந்துடலாம். 7:00 லைனில் போய் நின்றோமா. இப்போ பாருங்கள் டைம் கரெக்டாக 1:00. இப்போ தான் சாமி பார்த்துட்டு வெளியே வந்தோம். 1:00 ஏதோ திருவிழா மாதிரி ஜேன்னு அவ்வளோ பளிச்சுன்னு லைட்ஸ் போட்டு அவ்வளோ கடைகளோடு 1:00 மாதிரியே தெரில, அவ்வளோ பரபரப்பாக இருந்துச்சு. சரியான கூட்டமாகிடுச்சு. நாங்கள் வீக்கெண்ட்ஸு அது அன்றைக்கி வேறு குட் ஃப்ரைடே லீவ் வேறு ஃப்ரைடே இருந்துச்சு. அப்புறம் சாட்டர்டே சண்டே கண்டினியூஸாக லீவ் இருந்துச்சு. அதை நாங்கள் நோட் பண்ணாமல் டிக்கெட்ஸ் வந்து போட்டுட்டோம். அதனால பயங்கர கூட்டம் வந்துச்சு. டிக்கெட்ஸ் புக் பண்ணியே வந்து 5 hours ஆகிடுச்சு சாமி பார்த்துட்டு கீழே வரதுக்கு. அண்டு கீழே வரப்போ 3:00 மேலே கேபெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கீழே வரதுக்கு வந்து நாங்கள் ஜீப்லேயே வந்து ஷேரிங் பேசிஸில் வந்துட்டோம். பெர் ஹெட்டுக்கு வந்து 100 to 150 வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஷேர் பண்ணி கீழே வந்துடலாம். நெக்ஸ்ட் கம்மிங் டு லட்டூஸ். லட்டு பார்த்திங்கன்னா 300 டிக்கெட்டுக்கு ஆளுக்கு ஒரு லட்டு வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. அது போக எக்ஸ்ட்ரா லட்டு வேணும் அப்படின்னா தர்ஷனுக்கு அந்த 300 டிக்கெட் புக் பண்ணும் போதே வந்து எக்ஸ்ட்ரா லட்டுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லட்டுக்கு 50 பே பண்ணி ஒரு டோக்கன் எடுத்து வச்சுக்கலாம். அதை இங்கே போய் காமிச்சோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா லட்டுஸும் வாங்கி வச்சுக்கலாம். தூக்குவாளி எடுத்துகிட்டு வந்ததுக்கான காரணமும் இதுதான். வாங்கின லட்டுவை பத்திரமா கொண்டு வரணும்ல, அதுக்காக தான். மேலே வந்து 3:00 வந்து கேப் ஃபெசிலிட்டி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நாங்கள் ஒரு 5:00 போல் கீழே வந்து ரீச் ஆகிட்டோம். நல்லா வந்து தூங்கி எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு திருப்பதியில் இருக்க கோவில்லாம் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு அதே கேபை நான் வந்து புக் பண்ணியிருந்தோம். ரூமையும் வெக்கேட் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஈவினிங் வந்து நம்ம ஜங்ஷன் தான் ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். அதனால வெக்கேட் பண்ணிவிட்டு காரில் ஏற்றியாச்சு. இங்கே கீழே இருக்க கோவில்லாம் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு 2000 to 3000 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் போன டெம்பிள் பார்த்திங்கன்னா காளஹஸ்தி. இதுதான் வந்து ஒரு 60 kilometers தள்ளி இருக்குது திருப்பதியிலேருந்து. அதனால் கொஞ்சம் டைமிங் எக்ஸ்ட்ரா ஆகுன்றதுக்காக இங்கே வந்து ஃபஸ்ட்டு போயாச்சு. இந்த கோவில் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக 2 to 3 hours ஆயிரும். ஏன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். திருப்பதி வர மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் காளஹஸ்திக்கும் வந்துட்டு தான் போகிறாங்க. மேரேஜில் ஏதாச்சும் தடைகள் பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து சரியாயிருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால நிறையா பேர் இங்கே வந்து வராங்க. அண்ட் திருப்பதி, திருமலா 2 பிளேசஸ்லையுமே ட்ரெஸ் கோட் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. எல்லா கோவில்லையுமே வந்து குர்த்திஸ் தான் போட்டு போகணும். மென்னெல்லாம் வந்து தோத்தி இல்லை பேண்ட் ஷர்ட் தான் போட்டிருக்கணும். இந்த மாதிரி ட்ரௌசர்ஸு அதெல்லாம் அலவுடே கிடையாது. லேடிஸ் வந்து இந்த மாதிரி ஜீன்ஸு டாப்பு அதெல்லாம் அலவுடே கிடையாது. மோஸ்ட்லி எல்லா கோவில்லையுமே இதே ரூல்ஸ் தான் இருக்குது. அண்ட் மொபைல் ஃபோன்ஸை எந்த கோவிலுக்குள்ளேயுமே அலவுடு கிடையாது. திருப்பதிக்கெலாம் போகும்போதெல்லாம் நாங்கள் கீழேயே ரூம்லேயே எல்லாத்தையும் வச்சுட்டு தான் போகணுமே. ஏன்னா அங்கே போய் அதை வச்சுட்டு அதை பாதுகாக்கிறதுக்கு அதுக்கு ஒரு டைம் எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படின்றதுக்காக. அண்ட் வெயில் வந்து சரியாக அடிச்சிச்சு. அங்கேயே ஒரு பெரிய வாட்டர்மெலன் வாங்கி கட் பண்ணி சாப்பிட்டுட்டு பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அங்கே போய் வந்து லஞ்சையும் முடிச்சாச்சு. ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு இங்கே லஞ்சு. சரியான பசியில் இருக்கும் போது நல்லா சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு போகும்போது தான் இந்த மாதிரி சுமாரான ரெஸ்டாரண்ட்டில் வந்து அமையும். ஒரு வெஜிடபிள் கூட சரியாக இல்லை. சரி உள்ளே போயிட்டோமேன்றதுக்காக சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் இருக்க கோவிலெல்லாம் பார்த்துடலான்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி எல்லா கோவிலுமே வந்து ஜங்ஷன்லேருந்து ஒரு 5 kilometer ரேடியஸ்குள்ளே தான் வந்து திருப்பதியில் பார்க்க வேண்டிய எல்லா கோவிலுமே இருக்குது. சம் ஆஃப் த கோவில்லாம் நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறேன் ஸ்க்ரீனில். இந்த கோவிலெல்லாம் மோஸ்ட்லி எல்லா கேப் டிரைவர்ஸ்க்குமே தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா கூட நீங்கள் கூகுள் மேப்ஸில் போட்டால் கூட ஈஸியாக வந்து வழி போயிடலாம். அண்ட் செகண்ட் இந்த கோவில் பார்த்திங்கன்னா கபிலேஸ்வர் தீர்த்தம் கோவில். இந்த மலை மாதிரி இருக்குல்ல, இதில் ஃபால்ஸ் எல்லாம் உழுகும். நாங்கள் முன்னாடி ஒரு வாட்டி வந்தப்போ ஃபால்ஸ்லாம் குளிச்சிருக்கோம். ஆனால் இப்போ சம்மர்னால தண்ணி அந்த அளவுக்கு இல்லை. அங்கே வந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இந்த கோவிலுமே பெருசாக மொபைல் ஃபோன்ஸ் வந்து அலவுட் கிடையாது. அதனால் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுலேயுமே எடுக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு 2-3 கோவிலில் மட்டும் எடுத்திருந்தோம். அதுதான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ண எல்லா கோவிலுமே போய் பார்த்தோம். அண்ட் அவ்வளோதான், டே இன் திருப்பதி வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஈவினிங் கிட்ட ஆயிடுச்சு இதை பார்த்து முடிக்கிறதுக்கே. அண்ட் இதோட நம்ம ட்ரிப்பு முடிஞ்சிச்சா பார்த்தீங்களா? அதுதான் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேலூரில் இருக்க கோல்டன் டெம்பிள் பார்க்குறது தான் போயிட்டு இருந்தோம். வேலூருக்கு ஸ்ட்ரைட்டாக ட்ரெயின் கிடையாது, காட்பாடி வரைக்கும் தான் ட்ரெயின் இருக்குது. அதனால் அதுவும் திருப்பதிலேருந்து காட்பாடிக்கு 9:40 நைட்டுக்கு தான் வந்து ட்ரெயின் இருந்துச்சு. அந்த ட்ரெயினில் ஏறி தான் வந்து காட்பாடி போயிட்டு இருந்தோம். ஒரு 2 ஹவர்ஸில் 11:30 போல் காட்பாடி வந்து ரீச் ஆயிடும்.
நைட்டு ஒரு 1:00 வந்து ரூம் செக்இன் பண்ணோம். அதனால் டயர்டில் வந்து பெருசாக வீடியோ எடுக்க முடியல. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சு பார்த்தா சூப்பரான லஷ் க்ரீன் சரௌண்டிங்ஸோட நம்மளோட ரூம் வந்து இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக அமைதியாக இருந்துச்சு. இது வந்து ஒரு ஹீலிங் சென்டர் கூட. யோகா, ஆயுர்வேதா, சித்தா, வர்மா அந்த மாதிரி மெடிசன்ஸ் ட்ரீட்மெண்ட் கூட இங்கே நிறைய பேஷண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் இது வந்து அந்த நாராயணி கோவிலோட ட்ரஸ்ட்டோட ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி. நாராயணி கோயில்னால் வந்து அந்த கோல்டன் டெம்பிள் தான். அண்ட் உள்ளே நுழைஞ்சோடனே ஒரு குட்டியாக ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், அது கூட ஒரு டபுள் காட் பெட்டு, ஒரு சிங்கிள் காட் பெட்டு ப்ளஸ் ஒரு எக்ஸ்ட்ரா பெட் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பரான பிளேஸாக இருந்துச்சு. அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுமே வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து கொடுத்துருந்தாங்க. மார்னிங் எழுந்திரிச்சு எல்லோரும் குளித்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் போனோம். என் அம்மா எங்கள் அப்பாலாம் வந்து சீக்கிரமாகவே போயிட்டாங்க. அண்ட் நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் போனோம். அண்ட் இங்கே பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சாதாரண பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது, மில்லட் பேஸ்டு பிரேக்ஃபாஸ்ட்னால் கொஞ்சமாக வந்து கஞ்சி வச்சுருந்தாங்க. அது போக தோசை அண்டு போகா வந்து லைட்டாக உப்புமா மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த கஞ்சி வந்து ஏதோ குதிரைவாலி கஞ்சி ஏதோ சொன்னாங்க. அப்புறம் இந்த தோசை வந்து சாமை தோசை ஏதோ சொன்னாங்க. அது போக புதினா சட்னி, சாம்பார்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப ஸ்பைஸ் எல்லாம் கிடையாது, மினிமல் ஸ்பைஸு, மினிமலான சால்ட்டோட. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே சாமி கோவிலுக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பிக் யானை, பிக் எலிஃபண்ட். கோவிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, ப்ளசண்ட்டாக, பீஸ்ஃபுல்லாக. இவர் தான் அந்த கோவிலை வந்து கட்டினவர் போல். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஏக்கர் நினைக்கிறேன், 100 ஏக்கர் கிட்ட நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய கோவில். ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்து வாக் பண்ணி போய் தான் உள்ளே சாமி பார்க்குற மாதிரி இருக்குது. உள்ளே வந்து நாராயணி அம்மன் தான் வந்து நாராயணின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. அந்த ஒரு கோவில் வந்து ஃபுல்லாக கோல்டனாக தங்கத்தால் ஆன மாதிரி இருக்குது. அதனால தான் அது பேர் வந்து தங்க கோவில் அப்படின்னு வச்சுருக்காங்க. அண்ட் அங்கே இருக்க ஒவ்வொரு சாமிக்குமே ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வச்சுருக்காங்க. விநாயகர் வச்சுருக்காங்க. அந்த விநாயகர் கிரீடமில் உள்ளது ஏதோ வைடூரியமாக ஏதோ சொன்னாங்க. அப்புறம் பெருமாள் வச்சுருக்காங்க, அது ஃபுல்லுமே டைமண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. எல்லா சாமியுமே வந்து சாதாரணமாக இல்லாமல் நல்லா பிரம்மி போட்டுற மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டியோடு வந்து கட்டியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வேலூர்லாம் வந்தீங்க அப்படின்னா இந்த கோவில் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். எங்கே வெளியில் வேறு கீழே கொஞ்சம் கார்டன் மாதிரி இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு லஞ்ச் சாப்பிட்றதுக்காக வந்து கிளம்பிட்டோம். கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 1:00 போல் லஞ்சுக்கு போனோம். இந்த கேம்பஸ்குள்ளேயே வந்து டிவைன் கெஃபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. அங்கே தான் வந்து லஞ்ச் சாப்பிட்ருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்ரீபுரம், இந்த ஏரியா பேர் வந்து ஸ்ரீபுரம் மீல்ஸ்ட்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் நார்மல் தாலி மீல்ஸ் வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதில் வந்து இடியாப்பம், காயின் பரோட்டா, சால்லாம் எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே பர்ஃபெக்ட் டேஸ்ட்டில் இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு செக் அவுட் பண்ணியாச்சு. பிகாஸ் அடுத்து பார்க்க போகிற பிளேசஸ் எல்லாமே ஜங்ஷன் கிட்ட தான் இருக்குது. நான் ஆல்ரெடி லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்த மாதிரி ஒரு 4 முக்கியமான பிளேசஸ் தான் வந்து வேலூரில் இருக்குது. அதில் ஒரு கோவில் வந்து ஜலகண்டேஸ்வர் கோவில். இந்த கோவில் வந்து வேலூர் ஃபோர்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. வேலூர் கோட்டைக்குள்ளேயே வந்து இந்த கோவில் இருக்குது. ஈவினிங் வந்து ஓப்பனிங் டைம் 4 o'clock. இதுவுமே நல்ல பெரிய ஒரு சிவன் கோவிலாக இருந்துச்சு. எங்கேயுமே எல்லா கோவிலுமே ட்ரெஸ் கோடும் இருக்குது. மொபைல் ஃபோன்ஸ் வந்து அலவுட் கிடையாது. அண்ட் வெளியே மட்டும்தான் நிறையா பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். உள்ளே போனால் ஸ்ட்ரிக்ட்லி ஆஃப் பண்ணிட சொல்லிடுறாங்க. வேலூரில் இந்த கோட்டைக்குள்ளே தான் முன்னாடி வந்து கலெக்டர் ஆஃபீஸு, போஸ்ட் ஆஃபீஸு, கோர்ட்டு எல்லாமே வந்து இருந்திருக்கு. ஆனால் இப்போது வந்து இடம் பற்றாக்குறையினால் எல்லாமே அங்கங்கே மாறி போயிடுச்சு போல். அதனால் அந்தந்த பிளேசஸ்லாம் மட்டும் இங்கே தான் வந்து கோர்ட் இருந்துச்சு, இங்கே தான் வந்து கலெக்டர் ஆஃபீஸ் இருந்துச்சு, அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. நாங்கள் வந்து அதை ஃபுல்லுமே சுற்றி பார்க்கறதுக்கு எங்களுக்கு ஸ்டாமினா இல்லை. அதனால இந்த கோவில் போயிட்டு அந்த ஃபோர்ட் மட்டும் கொஞ்சம் லைட்டாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே அங்கே வந்து கிளம்பியாச்சு. அந்த ஃபோர்ட்டுனா வந்து 4 பக்கமும் பெரிய பில்லர்ஸில் மேலே சோல்ஜர்ஸ்லாம் நின்று பார்ப்பாங்கள்ல, அதுக்கான பிளேஸ் தான் வந்து இது. அண்ட் இங்கே தான் வந்து மிகப்பெரிய அகலியும் நான் பார்த்தேன். ஃபஸ்ட் டைமாக இந்த தமிழ் புக்கில் சின்ன வயசில் புக்கில் படிச்சிருக்குது அகலி. அதில் தண்ணி இருக்கும், தண்ணிக்குள்ளே பாம்பு, முதலை, அந்த மாதிரி பெரிய பெரிய மிருகம்லாம் வந்து போட்டு வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி சின்ன வயசில் படித்தது. அதை ஃபஸ்ட் டைமாக இங்கே தான் நேரில் பார்க்குறேன். உண்மையிலேயே பயங்கர பிரம்மாண்டமாக இருந்துச்சு. சரியான வெயிலும் கூட. நாங்கள் போனப்பவே ஒரு 3 o'clock மேலே தான் இருக்கும். இருந்தாலுமே பயங்கர வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு. ஒரு மலைக்கிட்ட போய் நின்றா எப்படி இருக்கும், அந்த வெயில் ஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் ஆகல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் சுற்றிலும் அந்த காம்பவுண்ட் வால், அதுக்கு அந்த சைடு வந்து அகலி இருந்துச்சு. அண்ட் அது மேலே வந்து நம்ம ஏறி போய் பார்க்கலாம். அதை இப்போ நெக்ஸ்ட் வந்து காட்டுறேன்.
யாரோட வாட்டர் பாட்டில் அது? யாரோட வாட்டர் பாட்டில்? யாரோடது? சீகன் சேனாவோடதா? சூப்பர் பப்ளு. வேணுமா? ஓப்பன் பண்ணவா? இந்தா. அவ்வளோதான். மேலே போய் அந்த ஃபோட்டோ ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அந்த ஃபோட்டோ 4 பக்கம் இருக்க அந்த பில்லர்லேயும் போய் சுற்றி பார்க்கலாமா. நம்ம நல்லா ஸ்டெமினா இருந்துச்சு, டைம் இருந்துச்சு அப்படின்னா நல்லா போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். நாங்கள் வந்து அந்த ஒரு பில்லர் மட்டும் பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கிட்டோம். ஈவினிங் மேலே ஒரு பார்க் மாதிரி ஆக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நிறையா கூட்டம் வரும்னு சொன்னாங்க. அங்கே வந்து ஒரு ஹார்ஸ் சேரட் இருந்துச்சு. அதில் ஒரு குட்டி ரைடு போயிட்டு அங்கே லைட்டாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே அங்கே வந்து கிளம்பியாச்சு. காட்பாடி டு மதுரை 6:25க்கு எங்களுக்கு ட்ரெயின் இருந்துச்சு. அதனால சீக்கிரமாக ஜங்ஷன் கிளம்பி போயாச்சு. அவ்வளோதான், வ்ளாகோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.